ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். அதாவது ஒரு சின்ன குறிப்பு தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடாது, நான் எந்த நோயும் இல்லாமல் சந்தோஷமாக சௌபாக்கியமாக இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, குழந்தை பாக்கியம் உள்ள நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குழந்தை, இது எல்லாமே நார்மலாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதாவது நம்ம வீட்டில் மஞ்சள் பிள்ளையார், அதை நம்ம செவ்வாய் வெள்ளி ஒரு விசேஷ நாளில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியத்தையும் அது கொடுத்து விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாயெல்லாம் ஒரு பெரிய தோஷமே கிடையாதுங்க. அவர் ஒரு ஆர்ப்பாட்டக்காரன், அவ்வளவுதான். செவ்வாய் தானே ஒரு பெண்ணுக்கு கணவனையே குறிக்கக்கூடிய கிரகம். அவர் எப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணுவார்? கண்டிப்பாக செய்யவே மாட்டார். அப்போ நம்ம அந்த தோஷம்னு சொல்லும்போது குங்குமத்தால பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யினால் செவ்வாய் தோஷம் குணமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா, விவசாயம் செழிக்கணும், விவசாயம் நன்கு வளரணும். அப்போனா என்ன செய்யணும்? புற்று மண்ணால் பிள்ளையார் செய்து வழிபாடு நம்ம செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா? வெள்ளத்தில் பிள்ளையார் செஞ்சோம்னா நம்ம உடல் அங்கங்கே கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டி கூட நம்மளுக்கு கரைஞ்சி விடும். அதே மாதிரி உப்பு பிள்ளையார், உப்பு நல்லா பிடிச்சி உப்பு பிள்ளையார் வச்சோம்னா எதிரிகளுடைய தொல்லை கூட நீங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் பில்லி சூனியம், வீட்டில் பயமாக இருக்குது, கெட்ட கெட்ட கனவா வருது, எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி நினைப்புகள் வரும் பொழுது என்ன செய்யணும்? வெள்ளம் இருக்குது பிள்ளையார் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி உடம்பு எப்போவுமே ஹீட்டாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குன்னா விபூதியில் பிள்ளையார் செஞ்சு வைங்க, அது ரொம்ப விசேஷத்தை தரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும். குழந்தை பாக்கியம் இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் 10 16 பிள்ளை பெற்றவங்க இருக்கிறாங்க, இந்த காலத்தில் ஒரு குழந்தை பெறுவதற்கு கடினமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பிள்ளை பேர் உண்டாகணும்னா சந்தனத்தால் பிள்ளையார் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணுமுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை இது கொடுக்கும். அதே மாதிரி இந்த சாணம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு சாணம், அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சோம்னா தோஷம் நீங்கி நல்ல சௌபாக்கியம் அதை கொடுத்து விடும். அதே மாதிரி வாழைப்பழத்தில் பிள்ளையார் பிடித்தால் வம்ச விருத்தியை கொடுக்கும். வாழை மரம் வெட்ட வெட்ட தலைக்கும், அதுதான் வம்ச விருத்தியை கொடுக்கும். அதே மாதிரி வெண்ணெயில் பிள்ளையார் பிடிச்சி வச்சோம்னா கடல் தொல்லை எல்லாம் விலகும். நம்ம நம்ம குடும்பம் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும், இல்லறம் நல்லறமாக ஆக வேண்டும் அப்படின்னா சர்க்கரையில் பிள்ளையார் பிடித்து நாம் வழிபாடு பண்ணினால் நம்மளுடைய இல்லறம் நல்லறமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள், இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதுக்கெல்லாம் நம்ம காசு பணம் அதிகம் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த கடவுள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருவார். இது எல்லாருக்கும் நல்ல சுபபலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சிவாய நம.